எல்லாருக்கும் வணக்கம். டயபெட்டிக் உலக ரீதியில இப்ப பிரச்சனையா இருக்குது. எல்லாரும் டயபெட்டிக் வந்தோடனே மருந்து சாப்பிட்டு ஒரு கட்டத்துல இன்சுலின் வரைக்கும் எடுத்து உடம்பு கிட்னி பழுதாகி தூக்கம் வராம இதயம் பிரச்சனை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீங்க மருந்து ஒன்று நம்பி இருந்தா முடியாது. அதுக்கு ஒரு டானிக் இருக்கு. அந்த டானிக்கை பத்தி நான் விளக்க போறேன். அதுக்கு முன்னுக்கு எதனால நம்மளுக்கு டயபெட்டிக் வருது பத்தி சுருக்கமா ஒரு விளக்கம் கொடுக்க போறேன். இப்ப நீங்க போர்டை பாருங்க. இதுதான் நம்மளோட கிட்னி. கிட்னில வந்து ஜல்லடை இருக்கு. நம்ம வயது 40 வயசு மேல ஆகுற டைம்ல இந்த கிட்னி வந்து ரொம்ப அழுக்குகள் ஒட்டி இருக்குது. அதே நேரத்துல நம்ம லிவர் இருக்குல்ல, நிறைய கொழுப்புகளை வெளியாக்குறது. இப்ப நம்ம டென்ஷனா இருந்தோமா, கோவப்பட்டோமா, ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தோமா, இந்த கொழுப்புகள் வந்து ஃபேட்டி லிவர்னு சொல்லுவாங்க. இந்த ஃபேட்டி லிவர் கொழுப்பு போய் இதுல ஒட்டிக்குது. 40 வயசுக்கு மேலேயும் அழுக்கெல்லாம் ஒட்டிட்டு இருக்கு. இதனால என்ன நடக்கும்னு கேட்டா, ரத்தம் வந்து இந்த கிட்னி பருகு சரியா போக முடியாதனால என்ன நடக்குதுன்னா, நம்மளோட உடல், இது கால் பகுதி, கிட்னி இந்த பக்கம் இருக்கு பாருங்க. இதுக்கு கழிச்சு நிறைய பேருக்கு ஆண் உறுப்பு பிரச்சனை, ஒவரி பிரச்சனை, கர்ப்பப்பை கட்டி, முட்டி வலி வந்துருது. ஏன்னா ரத்தம் வந்து சரியா இறங்கல, ரத்தம் வந்து குறைவா இறங்குது. அப்ப கால் பிரச்சனை, காலை வெட்டுறாங்க. எல்லா காரணத்தை வந்து இந்த கிட்னி அடைச்சிருக்கிறதுனால யாரும் இதை பத்தி பேச மாட்டாங்க. சரிங்களா? இன்னொரு என்ன நடக்கும்னா, நம்மளோட இதயம் பம்ப் பண்ணுதுல, பம்ப் பண்ணி ரத்தம் போய் முடியாதனால பிரஷர் வந்து ஏறும். 150 ஏறும். இன்னும் கொஞ்ச நாள் சென்று 200 கூட ஏறிடும். 200 ஏறிச்சுன்னா ஹார்ட்டோட பிரஷர் ரொம்ப ஏறி இங்க ஓட்ட போட்டுருது. அப்ப கிட்னி வந்து கிழிஞ்சு போகுது. கிழிஞ்சு போனோன்னு ரத்தம் வெளியாகுது. ஆனா டாக்ஸினோட ரத்தமா வருது, அழுக்கு ரத்தமா வெளியாகுது. இந்த அழுக்கு ரத்தம் வந்து மூழ்கி போய் நம்ம பெங்கரஸ்னா கணியம் சொல்லுவாங்க, நம்மளுக்கு இன்சுலின் கொடுக்கணும். இந்த டாக்ஸின் போயிட்டு இதுக்கு சாப்பாடு கொடுக்க சமயத்துல இது சரியா இயங்க முடியல. ஏன்னா அழுக்கு ரத்தனால இந்த பெங்கரஸ் வந்து சரியா இயங்க முடியல. அதனால நம்மளுக்கு கிடைக்கிற இன்சுலின் கிடைக்க மாட்டேங்குது. அதனாலதான் 40 வயசுக்கு மேல நிறைய பேர் டயபெட்டிக்கா இருக்காங்க. சோ இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, ஒரு தீர்வு கொடுக்க போறேன். அதுக்கு முன்னுக்கு இந்த பிரச்சனைனால, இந்த டாக்ஸின் ரத்தனால ரொம்ப பேருக்கு இதயம் பிரச்சனை, ஸ்ட்ரோக் வருது, தோல் பிரச்சனை, முட்டி வலி, கால் வலி, இந்த முட்டிக்கு நடுவுல பிளாக் வரும். சரிங்களா? முகம் வந்து கருந்துரும், முடி கொட்டிடும், ஆண்மை பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை, கேன்சர், எல்லா நோய்களும் இந்த டாக்ஸினால தான். இதுக்கு ஒரு சிம்பிளான தீர்வு கொடுக்க போறேன். இதுதான் ஃப்ரூட்டி அஸ்தமெக். இது வந்து ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும். நீங்க பாருங்க, அந்த போத்தல் இருக்குது, ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கும். இதுல அரை கரண்டி எடுத்து 250 சுடுதண்ணில போட்டு கலக்கி குடிச்சீங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். அதை குடிச்சோன்னு ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடிச்சா போதும். டெய்லி குடிக்கலாம். இந்த ஒரு போத்தங்க 2 மாசத்துக்கு வரும். அன்னாட நீங்க குடிக்கலாம். ஓகேங்களா? இது என்ன செய்யணும்னா, இந்த ஜல்லடோட அழுக்கெல்லாம் வெளியாக்கிட்டு புது ஜல்லடை உருவாக்க உதவி செய்யுது. அதனால என்ன நடக்கும், உங்களுக்கு இந்த டாக்ஸின் ரத்தம் இருக்காது. அதனால பெங்கரஸ் வந்து அருமையா வேலை செய்யும். உங்க உடல்ல என்னென்ன நோய் இருந்தாலும் எல்லாமே திருப்பியும் சரியாக உதவி செய்யும். இன்னொரு முக்கியமான குட் நியூஸ் என்ன தெரியுங்களா? எப்ப இந்த அழுக்கு சுத்தமாயி நல்ல ஜல்லடை வந்து வருஷத்துல உங்க பிரஷர் 200 150 எல்லாம் திருப்பியும் 120 80க்கு வந்துடும். பிரஷர் பிரச்சனை இருக்காது. உங்க பால்ஸ் எல்லாம் நல்லா வந்துடும். சோ பாருங்க, இது வந்து ரொம்ப அதிகம் இல்ல, 120 அடி தான். 2 மாசத்துக்கு வரும். இது எல்லாருக்கும் தேவைப்படும். அதனால நீங்க worry பண்ணாதீங்க. இதை வாங்கி நீங்க குடிச்சீங்கன்னா ஹாஸ்பிடல் வந்து நிப்பாட்டாதீங்க, சேர்ந்து எடுங்க. போக போக அந்த மருந்துக்கு வேலை இல்லாம போயிடும். சரிங்களா? சோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.